Hi, hello, vanakkam, welcome everybody to Enna Paattu Paada Season 4, Episode 7 of Tamil Film Music Quiz on your favorite Tamil Nostalgia channel. முழுக்க முழுக்க தமிழ் திரை இசை பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி. நம்மளோட எப்பவும் போல 3 வெர்ச்சுவல் கண்டஸ்டன்ஸ் இணைந்து இன்னைக்கு என்னுடைய கேள்விகளை எதிர்கொள்ள போறாங்க. இன்னைக்கு நம்ம டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் அல்லது இன்னையோட கேள்விகள் எல்லாமே திரு KJ யேசுதாஸ் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில பாடிய பாடல்கள். ஸோ இந்த காம்பினேஷன் யேசுதாஸ் அண்ட் இளையராஜா காம்பினேஷன்ல வந்த பாடல்கள் தான் இன்னைக்கு போட்டியில கேள்விகளா இருக்க போகுது. ஸோ இந்த கேள்விகளை எதிர்கொள்ள இன்னைக்கு நம்மளோட இணையறது we have கோமதி, கண்ணன் and லக்ஷ்மி. ஹாய், வணக்கம் everybody. ஹலோ வணக்கம். இன்னைக்கு क्वेश्चन என்னென்ன கேட்டகரிஸ்ல வருதுன்னு பார்த்துடலாம். KJY and எஸ் ஜானகி. ஸோ யேசுதாஸ் அண்ட் ஜானகி அம்மா இவங்களோட காம்பினேஷன்ல வந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில கேள்விகளா இருக்கும். யேசுதாஸ் அண்ட் வாணி ஜெயராம் காம்பினேஷன்ல வந்த டுவெட் சாங்ஸ். யேசுதாஸ் அண்ட் பி சுசீலா அம்மா இவங்களுடைய காம்பினேஷன்ல வந்த சாங்ஸ். யேசுதாஸ் அண்ட் சித்ரா இவங்களுடைய காம்பினேஷன்ல வந்த சாங்ஸ் இந்த கேட்டகரியிலையும், மற்ற பாடகர்களோட யேசுதாஸ் பாடிய பாடல்கள் இந்த கேட்டகரியிலையும் வரப்போகுது. அண்ட் த லாஸ்ட் கேட்டகரி இஸ் யேசுதாஸ் பாடிய தனி பாடல்கள், சோலோ சாங்ஸ். ஸோ இதுதான் 6 கேட்டகரி இன்னைக்கு கேள்விகளா இருக்க போகுது. And in each category we have 100, 200, 300 points questions. Players can choose என்ன கேட்டகரியில எந்த கேள்வி வேணும்னு அவங்க எடுத்து விளையாடலாம். 100 points question will be slightly easier and 300 points might be slightly tougher. And there is one music maestro கேள்வி in the board. அது யாருக்கு எப்போ வரப்போகுதோ அவங்களோட லக்க பொறுத்தியது. ஓகே, இன்னைக்கு நம்ம கேம் முதல்ல we'll start with கோமதி. நான் பெங்களூர்ல இருக்கேன். பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர். அண்ட் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாள் பூரா ஏதாவது ஒரு பாட்டு தான் ஓடிண்டே இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வருத்தம், யூஆர் வெரி அண்டர் ரேட்டட் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்ல உங்களோட அனாலிசிஸ் ஆகட்டும், உங்களோட ஒரு நாள் போதுமா எல்லாமே நான் ரெகுலரா பாக்குறது. யூஆர் டூயிங் வெரி வெல். தேங்க்யூ கோமதி. எல்லாருக்கும் ஒரு காலம் வரும். ஸோ இந்த சேனல் என்னைக்கு எல்லாரும் கண்ணிலையும் படுமோ கண்டிப்பா நான் பண்றதே ஒரு பேஷனுக்காக, நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக. அண்ட் எல்லாரோடய ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் தான். உங்களுடைய முதல் கேள்வி எடுக்க நீங்க தயாரா? Yes. யேசுதாஸ் and ஜானகி 200. Okay, this is a word cloud. So உங்களுக்கு பாடல் வரிகள் ஜம்பிள்டா வரப்போகுது. இதுல இருந்து பாட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். Here is your cloud. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, கலைஞன். எஸ், கரெக்டான ஆன்சர். எந்த வார்த்தையை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பாட்டு தோணியது? தில்லானா பார்த்த உடனே திரு தில்லானா மனசுல பாட ஆரம்பிச்சிடுச்சா? ஓகே, எஸ், தட் இஸ் தி ரைட் ஆன்சர். வாட்டர் சாங் இல்ல, ஒரு கிளாசிக் சாங் கலைஞர் படத்துல. இந்த படத்துல மத்த பாட்டுலாம் அதிரடியா இருக்கும், அது நடுவுல ஒரு ஸ்வீட்டான பியூட்டிஃபுல் மெலடி இந்த பாடல். எக்ஸலென்ட் ஓபனிங் கோமதி. யூ ஹேவ் 200 பாயிண்ட்ஸ். நான் சேலம்ல இருக்கேன், பிசினஸ்மேன். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். மியூசிக் பீன்னே சொல்லலாம். அது எஸ்பெஷலி 80s and 90s ஓட பிக் ஃபேன். அப்புறம் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் எல்லாமே பார்ப்பேன் மோஸ்ட்லி. நான் இது செகண்ட் டைம் கண்டெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களோட கேள்வி நீங்க எடுக்கலாம் கண்ணன். ஓகே, எஸ் ஜானகி 300. தைரியமா எடுக்கிறீங்க. ஓகே, திஸ் இஸ் நியூ ரூபத்துல ஒரு கேள்வி. இந்த எபிசோட்ல தான் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரீமியர் பண்றேன். ஸோ நீங்க தான் கின்னிபிக் இதுக்கு. ஸோ இது எப்படின்னு சொல்லிடுறேன். நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு 3 பாடல்கள் தெரியும். 3 பாடல்களோட முதல் வரியை நான் கொடுத்துருப்பேன். அந்த வரியில ஒரே ஒரு வார்த்தை ஒண்டி மிஸ்ஸிங்கா இருக்கும். ஒரு பாடல்லையும் ஒரு வேர்டு மிஸ்ஸிங்கா இருக்கும். நான் டேஷ் போட்டிருப்பேன். ஸோ நீங்க அதுக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணணும். என்ன வார்த்தைன்னு போட்டுட்டு அந்த 3 வார்த்தையும் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணீங்களா, இந்த 3 வேர்டையும் வரிசையா வச்சீங்கன்னா ஒரு பாடல் கிடைக்கும். அதுதான் இந்த கேள்விகள். ஸோ நீங்க 2 பாட்டு தான் உங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் தரேன். தெரியலன்னா யார் 3 சொல்றாங்களோ அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ புரியுதா? ஓகே ஓகே, உங்களுக்கான கேள்விகள் இதுதான். ஸோ முதல் பாடல், டேஷ் தான் திங்கள் தான் நாளும் சிந்தும். தென்றல் தான் திங்கள் தான். ஓகே, சரி, அப்போ உங்களுக்கு முதல் வார்த்தை என்ன? தென்றல். தென்றல் தான். இரண்டாவது பாடல், கூந்தலிலே மேகம் டேஷ் குடி புகுந்தாளோ. தெரியல, இது கண்டுபிடிக்கிறோம். சரி, நம்பர் ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே. வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிடுதா? என்ன எந்த அந்த 2 வார்த்தை என்ன சொல்லுங்க? தென்றல் என்னை பார்த்து.
சென்றல் வந்து என்னை தொடும் வந்து கூந்தலிலே மேகம் வந்து குடிப்பு கொண்டாலும். ஓகே, எஸ், வெரி குட். சென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும். தென்றலே என்னை தொடும் படத்துல வந்து 1985ல வந்த படம். அம்மா காம்பினேஷன்ல வைரமுத்து வரிகள். அழகா சொல்ல 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க கண்ணன். வெல் பிளேட் அண்ட் வெல் ஓபன்ட் யுவர் அக்கவுண்ட். ஐ எம் லக்ஷ்மி. நான் சென்னையில் இருக்கேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். நான் ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்கேன். சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி இளையராஜானா ரொம்ப பிடிக்கும். KJY அண்ட் KS சித்ரா, I'll go for 100. ஸோ இது வந்து முதல் வரி என்ன? பாடலோடைய பல்லவியில ஏதோ ஒரு வரியை நான் கொடுத்துருப்பேன், நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதோ. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். நினைவினாலே அணைக்கிறேன், உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. சரியான பாடல், கரெக்டா சொல்லிட்டீங்க. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன், உன் பார்வையில். பியூட்டிஃபுல் சாங். அம்மன் கோவில் கிழக்காலை படத்துல வந்த பாடல். 86ல வந்த படம் இது. ராஜா சரிசேல யேசுதாசன் சித்ரா பாடிய பாடல். கங்கை அமரனுடைய வரிகள். So 100 points to Lakshmi. So for those of you who are watching this for the first time, முதல்ல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சிகள் சினிமா பாடலை மையமாக வைத்து நடத்திட்டு இருக்கோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேரு, ஊரு, கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணீங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கோமதி. கோமதி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். KJY and வாணி ஜெயராம் 300. ஓகே, இட்ஸ் அ கலக்கல் பாட்டு. 2 பாடலுடைய வரிகள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. இந்த ரெண்டையும் கேட்டு இந்த பாட்டு 2 பாட்டையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். 2 சொன்னாதான் பாயிண்ட்ஸ், ஒரு பாடல் மாத்திரம் சொன்னா பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் இதுக்கு பாஸும் இல்லை. கண்ணில் மின்னும் காதல் ஜோதி, கன்னிமேனிமா நிஞ்சாதி, வரைமுறை என ஒன்று உண்டு வாய் பொத்தி கேளுங்கள், ஒரு மாலை தோளில் சேரும், திருநாளில் நாணம் தீரும், பார்வை சுருக்கிக் கொண்டு பாடங்கள் எழுதிவிடு, தொட வேண்டி கைகள் எங்கும் பட வேண்டும், வா மெல்ல மெல்ல மெல்ல. அந்த ரெட் ஃபாண்ட் வந்து உன்னை காண நேரம் இங்கு, உன்னை நான் சந்தித்தேன். அண்ட் ரெண்டாவது வந்து ABC நீ வாசி எல்லாம் உன் கை ராசி வாரோசி. சோ ஈஸி எல்லாம் கண்டுபிடிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், பயந்துட்டே இருந்தேன் நானு. எஸ் எஸ், உன்னை காணும் நேரம் நெஞ்சம் ஃப்ரம் உன்னை நான் சந்தித்தேன். யேசுதாசன் வாணி ஜெயராம் பாடி இந்த பாட்டு. ஆக்சுவலி நிறைய பேர் இது வந்து ஜெயச்சந்திரனா அப்படின்னு கேக்குறாங்க, ஏன்னு தெரியல. ஆமா, அவர் குரல் ரொம்ப சாஃப்டா இந்த பாட்டு பாடியிருப்பாரு, அதனால நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். MG வல்லபன் அவர்களுடைய எழுத்துல வந்த பாடல் அது. ABC நீவாசி எல்லாம் என் கைராசி, சோ ஈஸி, கைதியின் டைரி படத்துல வந்த பாடல். 85ல வந்த படம். ராஜா சரிசேல 2 வாணி ஜெயராமன் KJ யேசுதாஸ் பாடியது. வைரமுத்துடைய வரிகள். ஸோ கோமதி சூப்பர் 300 பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டீங்க அழகா. ஸோ ஈஸினா பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கண்ணன். கண்ணன், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். KJY P சுசீலா 300. உங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் கேள்வி. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன், அதுல இருந்து பாடல் என்னங்கிறது நீங்க சொல்லணும். உங்களுக்கு 4 பாடல் நான் ஆப்ஷனா கொடுப்பேன். அந்த 4 பாட்டுல இருந்து கரெக்டான பாடல் நீங்க செலக்ட் பண்ணா போறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான படம் இதுதான். பெண் ஜென்மம் அப்படிங்கிற படம். அந்த படத்துல வந்த ஒரு இளையராஜா அவர்கள் இசையில வந்த படம் இது. இதுல வந்த யேசுதாஸ் அண்ட் P சுசீலா காம்பினேஷன்ல வந்த பாட்டு தான் நீங்க சொல்லணும். அண்ட் உங்களுக்கான சாய்ஸஸ் ஆர் மாம்பூவே சிறுமைனாவே, ஆப்ஷன் நம்பர் 2 செல்ல பிள்ளை சரவணன் திருச்செந்தூர் வாழும் சுந்தரன், ஆப்ஷன் நம்பர் 3 இதய மழையில் நனைந்த அந்த பாட்டு, ஆப்ஷன் நம்பர் 4 மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம். இந்த 4 பாட்டுல எந்த பாடல் இந்த படத்துல வந்த பாடல்? செல்ல பிள்ளை சரவணன் நான் எலிமினேட் பண்ணேன். அதான் ஷூர். ஏன்னா மாம்பூவே சிறுமைனாவே தெரியும், அது வந்து சிவகுமார் ஸ்ரீதேவி. மஞ்சள் நிலாவுக்கு சிவகுமார் அவங்க பேர் வந்து
சித்ரா. அந்த பாட்டு தெரியும். சோ இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிட்டேன். சோ இது ரெண்டுலயும் வந்து ரிஸ்க் எடுத்தேன், செல்ல பிள்ளை சரவணனா இருக்கணும்னு அதை பார்த்து. எஸ் எஸ், கரெக்டான பாடல் எப்படியோ செலக்ட் பண்ணிட்டீங்க, ரிஸ்க் எடுத்து ஒரு கெஸ் அடிச்சு சொல்லிட்டீங்க. கோபத்தில் மனத்தாபத்தில் குன்றம் ஏறி வந்தவன் செல்ல பிள்ளை சரவணன். பியூட்டிஃபுல் சாங். பெண் ஜென்மம் அப்படிங்கிற படத்துல இதுல வந்து நடிச்சது வந்து முத்துராமனும் ஐ திங்க் ஜெயபிரபான்னு நினைக்கிறேன் அந்த ஆக்ட்ரஸ் பேரு. ஸோ கண்ணன் 300 points. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் லக்ஷ்மி. லக்ஷ்மி உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். KJY solos 200. ஓகே, உங்களுக்கானது ஒரு பிக்சர் பசல். இதுதான் உங்க பிக்சர், ரொம்ப சிம்பிள் பிக்சர். பொட்டு வைத்து ஒரு வட்டு நீலா தொட்டு நீலா. எஸ் எஸ், ரொம்ப ஈஸியா சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா இதுல கூட ஒரு ரிஸ்க் இருக்கு. இது ரொம்ப ஈஸி தான், ஆனா கூட ஒரு தடவை ஏதோ ஒரு எபிசோட்ல, எந்த எபிசோட் ஞாபகம் இல்ல, இந்த மாதிரி நிலா படத்தை போட்டு அதை பார்த்து பூமின்னு ஒருத்தர் பாடிட்டாரு. அதனால எனக்கு எப்பவுமே சந்தேகம். கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன், பூமின்னு கூட சொல்லிட்டு. ஆமா, அதனால நீங்க ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. இதயம் படத்துல வந்த பாடல் இது. 1991 வந்த படம். ராஜா சாரீஸ்ல யேசுதாஸரோட தனி பாடல், வாலியோடைய வரிகள். ஓகே, ஸோ வெல் பிளேட். அண்ட் உங்களுக்கு வந்து 200 points. ஓகே, அடுத்த கேள்வி கோமதி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். KJY and KS சித்ரா 300. ஓகே, யேசுதாஸ் and சித்ரா 300 is a கலக்கல் பாட்டு again. உங்களை தேடி தேடி வருகிறது. ஈஸி, சோ ஈஸி, ஜஸ்ட் கிராக் இட். இது இருக்கு பாட்டு. காதல் தேவன் மார்பில் ஆடும் பூமாலை நான், மல்லிகை பஞ்சனை இட்டு மெல்லிய சிற்றிடை தொட்டு மோகம் தீர்க்கவா, மூடாத தோட்டத்தில் ரோஜாக்கள் ஆட கொடியிடை ஒடிவதன் முன்னம் மடியினில் எடுத்திடவா, காலங்கள் நேரங்கள் நம் சொந்தம், ஒருவர் கவிதை ஒருவர் விழியிலே. தெரிஞ்சுதா? முத்தமிழ் கவியே வருக ஒண்ணு, இன்னொன்னு வந்து கண்ணா வருவாயா. எஸ் 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 எஸ், ரெண்டும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெண்டு பாடலுமே யேசுதாஸ் சித்ரா குரல்ல ஒலித்த அருமையான பாடல்கள். ஒன்னு தர்மத்தின் தலைவன் படத்துல வந்தது, முத்தமிழ் கவியே வருக முக்கனி சுவையே வருக. ரஜினிகாந்தும் சுஹாசினியும் நடித்த பாடல் அது. 88 வந்த படம். பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகள். இன்னொரு பாடல் மனதில் உறுதி வேண்டும் படத்துல 87 வந்த படம் அது. இதுல வந்து வாலி அவர்களுடைய வரிகள். இது வந்து இதுலயும் சுஹாசினி தான், ஆனா ஹீரோ வேற யாரோ, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. சோ இதுதான் இந்த பாடல். ஸ்ரீதர் அவர் பேரு. டான்சர் தான், நல்லா டான்ஸ் ஆடுவாரு. சோ இது வந்து இந்த ரெண்டு பாட்டுமே வந்து கௌரி மனோஹரி பட்டுதீப் அப்படின்னு ரெண்டும் சிமிலர் ராகம், அதுல வந்த பாடல்கள். சோ அதனால இது ரெண்டும் ஈஸியா இணைஞ்சுது. எனக்கு சிரமம் இல்லாம இது ரெண்டும் இணைச்சு பாட முடிஞ்சது. ஸோ கோமதி 300 more points for you. எக்ஸலென்ட். கண்ணன் உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். KJY solo 300. KJY solo 300. The music maestro கேள்வி. எனக்கு மாட்டிக்கிச்சே. ஓகே, சோ மியூசிக் maestro கேள்வி இஸ் சிம்பிள். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அந்த கேள்வி நீங்க உடனே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டபுள் ஆகும். ஸோ 300 points பதிலாக உங்களுக்கு 600 points கிடைக்கும். However, if you don't know the answer, நீங்க அடிஷ்னலா ஒரு க்ளூ கேட்கலாம். அண்ட் ஒரு க்ளூ நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் மைனஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு பாட்டு தெரியலையா, இன்னொரு க்ளூ கேட்கலாம். 2 க்ளூ கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு 300 points மைனஸ் ஆகி பழையபடி 300 points தான் கிடைக்கும். நீங்க சால்வ் பண்ணீங்க. அப்போ சால்வ் பண்ணலாம், நான் கொஸ்டினை பாஸ் பண்ணுவேன். புரிஞ்சுதா? இது வந்து ஒரு மியூசிக் ட்ரிவியா நான் கொடுக்க போறேன். இதை வச்சு இந்த பாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இது ட்ரிவியா தான். எழுத்தாளர் தி ஜானகிராமனின் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. 52வது மேளகர்த்தா ராகமான ராமபிரியாவில் அமைந்த பாடல். இறைவனின் தாமரை மலர் பாதங்களை போற்றும் பாடல் இது. இது என்ன பாட்டு? யேசுதாஸ் அவர்கள் பாடிய சோலோ சாங். ஓகே, செகண்ட் க்ளூ இது உங்களுக்கு. இசையான வடிவான இறைவன் நீதான் என்று நான் தொழும் தலைவன் நீதான் என்று போற்றிடும். இது பாடலுடைய 3வது வரி. நீங்க முதல் வரியை சொல்லணும். இல்ல, செகண்ட் க்ளூ. ஓகே, அடிஷனல் க்ளூ, ஒன் மோர் க்ளூ.
இது வந்து ஒரு பிக்சர் பசில். இந்த பாடல் முதல் வரிக்கான பிக்சர் பசில் இது. இப்ப தெரியுமா? தாமரை பாதம்னு வருது. பாட்டு தெரியலன்னா பாஸ் சொல்லுங்க, நான் அடுத்த ஆளு கொடுக்குறேன். பாஸ் பாஸ் பாஸ். ஓகே, உங்களுக்கு தெரியல. ஐ எம் பாசிங் இட் டு லக்ஷ்மி. லக்ஷ்மி, உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன பேர் தெரிஞ்சிருச்சு. கமலம் பாத கமலம். சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? ராமப்பிரியா ராகத்துல அமைஞ்ச பாட்டு இதுங்கிறது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் சொன்னது தி ஜானகி ராமன்னோனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சினிமா தெரிஞ்சிருச்சு. அதுல கமல் ஏஸ்தாஸ் பாடின பாட்டுனே டக்குன்னு தெரிஞ்சிட்டு. சூப்பர். ஓகே, எஸ், வண்டர்ஃபுல். அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல். கமலம் பாத கமலம் உயர்மறையெல்லாம் புகழும் கமலம் பாத கமலம் இசையான வடிவான இறைவன் நீதான் என்று நான் தொழும் தலைவன் நீதான் என்று போற்றிடும் கமலம். பியூட்டிஃபுல் சாங். ராமப்பிரியாங்கிற இந்த ராகத்துலலாம் பாட்டு சினிமா பாடல்கள்லாம் வருமாங்கிறது இதுவாக இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் இந்த பாட்டு கிளாசிக்கலா செமி கிளாசிக்கலா தான் கொடுத்துருந்தாரு. ஓகே, ஸோ இந்த பாட்டு நீங்க ரொம்ப அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க லக்ஷ்மி. பியூட்டிஃபுல். அவருடைய பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்டீல் பண்றீங்க. உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். சரி, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் லக்ஷ்மி. உங்களுக்கான கேள்விதான். டிக்கெட் சித்ரா ஏஸ்தாஸ் காம்பினேஷன் 200. சித்ரா ஏஸ்தாஸ் 200. இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள், அதாவது ஒரு விடுகதை போல நான் கொடுத்துருப்பேன். நீங்க அதை வச்சு பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். வாவான்னு அழைக்கிறான், கடலோரத்தில் காதல் செய்யறான், அக்னி நட்சத்திர வெயில் தகிக்குது, அலைகளில் இளஞ்சோடி நனையுது, இதயம் முழுசும் அன்பே அவன் வசம், காதல் செய்யும் நெஞ்சே அவள் வசம். என்ன பாடம்? வா வா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம், இதயம் முழுதும் எனது வசம். எஸ் எஸ் எஸ், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. எது வச்சு இந்த பாட்டு நீங்க கரெக்டா கிராக் பண்ணீங்க? நீங்க சித்திரம் பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு போச்சு. ஓகே, எஸ், அந்த படத்துல வந்த ஏசா சித்ரா காம்பினேஷன் வந்து ஒரு பாட்டு தான் இது. ராஜா சரிசில 1988 வந்த படம். வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ லக்ஷ்மி பியூட்டிஃபுல்லா கிராக் பண்ணிட்டீங்க. சிவரஞ்சனி ராகத்துல அமைஞ்ச ஒரு அழகான பாடல் இது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கோமதி. கோமதி, உங்களுக்கு பேலி நீங்க எடுக்கலாம். KJY அண்ட் சித்ரா 300. எங்க இருக்கு 300? தீந்து போச்சு சித்ரா எல்லாம். சித்ரா, ஓ அதர்ஸ் சாரி. ஓகே, KJY அண்ட் சித்ரா எனக்கே எழுதி கொடுத்துட்டீங்களா? எல்லா கலக்கல் பாட்டும் உங்களுக்கு தேடி வருது. நான் என்ன பண்றது? ஸோ ஹியர் ஆர் யுவர் லைன்ஸ். ரெண்டு பாட்டையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. பூங்கொடி தள்ளாட பூவிழி வண்டாட காதலை கொண்டாட ஆசையில் வந்தேனே மோகன புன்னகையில் ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன். நீ தந்த சொந்தம் மாறாது, நான் கண்ட இன்பம் தீராது, கள்ளத்தனம் என்னடி எனக்கோ 1000 காலங்கள் வாழ்ந்திட வந்தேன். உயிர் நீதானே உயிர் நான் தானே பிரியா. இன்னொன்னு வந்து சின்னஞ்சிறு வயதில் ஓர் சித்தி தோன்றுதடி. இது வந்து மீண்டும் கோகிலா. எஸ் எஸ் எஸ், கரெக்டா ரெண்டு பாட்டையும் அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. சின்னஞ்சிறு வயதில் ஃப்ரம் மீண்டும் கோகிலா 81 வந்த படம். ஏசுதாசுடன் இதுல பாடியது சைலஜா அவர்கள். கண்ணதாசனுடைய வரிகள். இன்னொரு பாட்டை நீங்க சொன்னது 1978 வந்த என் பெயர் கொண்ட படம். பிரியா ஜென்சியோடைய பாடிய பாடல் இது. பஞ்சு அருணாச்சலமருடைய வரிகள். ஸோ அழகா ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கண்ணன். கண்ணன், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். KJY வாணிஜெயராம் 200. பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகளை கொடுக்குறேன். நீங்க அதை வச்சு பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுடைய பாடல் இதுதான். இன்று கோவில் கொண்டவன் நாமம், அதை உச்சரித்தால் அதுவே வேதம், ராகவேந்திரன் பாடும் கீதம், ராகத்துடன் தாளம் சேரும் நேரம். என்ன பாடல்? ராகவேந்திரன் ராகவேந்திரன் படத்துல வர்றதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளூ வந்து ராகவேந்திரன் பாடும் கீதம்னு இருக்கு. சரி, ராகவேந்திர படமா இருக்கும். அதுல வந்து ஞாபகம் வர மாட்டேங்கிறது. பாஸ் பண்ணலாமா? பாஸ்.
ஓகே, லக்ஷ்மி உங்களுக்கு தெரியுமா? இது வரமாட்டேங்குதே. இது இப்பதான் ராகவேந்தர் இன்ட்ரோடியூஸ் ஆவார். ஃபர்ஸ்ட் வாணி ஜெயராம் பாடி நெக்ஸ்ட் ஏசுதாஸ் பாடுவாங்க. பாட்டு வரலடா. ஐ எம் பாசிங் இன். கோமதி உங்களுக்கு தெரியுமா? ராமநாமம் ஒரு வேதமே Yes, மாயாமாளவ உலை அப்படின்னு. உங்களவுக்கு எனக்கு மியூசிக் நாலேஜ் கிடையாது, பட் மாயாமாளவ உலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப அழகான பாட்டு. மாயமாளவ கோலை ராகத்துல அமைஞ்ச பாடல் தான். ராமநாமம் ஒரு வேதமே ராகதாளமொடு கீதமே மனம் என்னும் வீணை மீட்டிடுவோம் அப்படின்னு போகும் இந்த பாட்டு. லக்ஷ்மி சொன்ன மாதிரி இது வந்து ராகவேந்திரர் சின்ன குழந்தையா வீணை கத்துக்கிட்டு இந்த பாட்டை பாடுற மாதிரி ஆரம்பிக்கும். அந்த குழந்தைக்கு வாணி அம்மா குரலும், அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து பாடுற மாதிரி வரும்போது அப்போ ஏசுதாஸ் குரலும் ஒலிக்கும். ஸோ அப்புறம் ரஜினிகாந்த் வந்துருவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பாடலாம். இதுல வந்து அந்த குழந்தை ராகவேந்திரருக்கு பாட்டு சொல்லித்தர மாதிரி குருவா ஒருத்தர், நம்ம அவர் எல்லா படத்துலயும் ஒருவர், அவர் பேர் TS ராகவேந்திரர், அவர் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவருக்கு குரல் கொடுத்தது வந்து மதுரை ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர். ஸோ வாணி அம்மா, ஜெயசுதாஸ் அண்ட் ஸ்ரீனிவாசன் இவங்க 3 பேரும் சேர்ந்து பாடிய பாடல்கள் வாலி அவர்களுடைய வரிகள், ராகவேந்திர படத்துல வந்த பாடல். ஸோ கோமதி யூஸ்ஃபுல் கண்ணன்ஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் லக்ஷ்மி. லக்ஷ்மி உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். KJY plus others are 200. தமிழில் என்ன? ஸோ பாடல் வரிகளுக்கான ஆங்கில மொழி மாற்றம் நான் தரேன், நீங்க தமிழ் அதை டிசைஃபர் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கான வரிகள்: A butterfly flies around in the heart. It goes around and taps the loving heart. I came to profess my love to you. I have no words left in me. Oh, is this love? என்ன பாடல்? பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே, காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே, ஆசை ஒன்றும் இல்லை என்னிடத்திலே, அட காதல் இதுதானா? சூப்பர். எஸ் எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். அழகாம பாடிட்டீங்க. பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே காதலுக்கு மரியாதை படத்துல வந்த பாடல். 97ல வந்த படம். இளையராஜா இசையில, ஏசுதாஸ் சுஜாதா மோகன் பாடியது. பழனி பாரதியோடைய வரிகள். Cracked it so well. 200 points there for you. And அடுத்த கேள்வி is for கோமதி. கோமதி உங்க கேள்வி எடுக்கலாம். KJY and சுஷீலா அம்மா 200. சுஷீலா அம்மா பாடல் 200. பிக்சர் பசில். உங்களுக்கான பிக்சர் க்ளூ இஸ் திஸ். சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சு அடி கண்ணம்மா, பூந்தோட்ட காவல்காரன். எஸ். செந்நிற வேணியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா, தேனூரும் கண்ணில் பாலூரும் நேரம். அழகான பாடல். இது வந்து ஸ்ரோதஸ்வினி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்ச பாடல். இது பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் 1988ல வந்த படம். ஏசுதாஸ் அண்ட் சுஷீலா அம்மா காம்பினேஷன்ல கங்கை அமரனுடைய வரிகள். ஸோ 200 points more for you. Lovely. And the next question is for கண்ணன். கண்ணன் உங்க கேள்வி நீங்க எடுங்க. KJY வாணி ஜெயராம் 100. அண்ட் உங்களுக்கும் ஒரு பிக்சர் பசில் தான். மான் கண்டேன் மானைதான் நான் கண்டேன், பெண்ணை நான் காணேன். எஸ் எஸ் எஸ், சரியான பாடல். ராஜரிஷி படத்துல வந்த பாடல். மான் கண்டேன் மானேதான் நான் கண்டேன், நான் பெண்ணை காணேன் அப்படிங்கிற பாட்டு. பிரபுவும் நளினியும் நடிச்சிருப்பாங்க இந்த பாடல. 1985ல வந்த படம். இது வந்து அந்த அவங்க 2 பேரும் துஷ்யந்த் சகுந்தலையா வந்திருப்பாங்க. இது வந்து ராஜரிஷினா விஸ்வாமித்திரருடைய கதை எடுத்த படம். இது புலமைப்பித்தனுடைய வரிகள். வசந்தா ராகத்துல அமைஞ்ச அழகான ஒரு பாடல் இது. கண்ணன் 100 more points for you. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் லக்ஷ்மி. லக்ஷ்மி உங்களுடைய ஜானகி அம்மாவுடன் இணைந்து பாடிய டுவெட் பாடல் 100 pointsக்கு. உங்களுக்கான கேள்வி ஒரு முதல் வரி என்ன? ஸோ உங்களுடைய வரிகள் இதுதான். காதல் சொன்ன காகிதம் பூவாய் போனது, வானில் போன தேவதை வாழ்த்து சொன்னது. என்ன பாட்டு? ஐயோ, காதல் சொன்ன தேவதை வாழ்த்து சொன்னது, ஒரு தத்தை கடிதத்தை நெஞ்சுக்குள்ளே வாசிக்க, அதிகாலை சுபவேளை என் ஓலை வந்தது. அங்க வந்து சிக்கிட்டீங்களா நினைச்சேன். பழைய பாட்டுக்கே போயிட்டேன். பட்டாம்பூச்சின்னு வருது எனக்கு. வெளியில எடுத்துட்டீங்க எப்படியோ. அதிகாலை சுபவேளை உன் ஓலை வந்தது. அதான் அந்த பாட்டு நட்பு அப்படிங்கிற படத்துல வந்தது. 100 points for you, லக்ஷ்மி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கோமதி. கோமதி உங்க கேள்வி எடுக்கலாம்.
KJY and others 100. KJY and others 100 and it's a word cloud. ஸோ பாடலுடைய வரிகள் உங்களுக்கு ஜம்பிள் ரூபத்தில் இதோ. பயங்கர ஈஸி. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. எஸ், அதுதான் அந்த பாடல். தர்மதுரை படத்துல வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். ஸ்வர்ணலதாவுடன் இணைந்து யேசுதாஸ் அவர்கள் பாடியது. பர்ஜு அருணாச்சலத்தின் வரிகள். ராஜசாரி இசையில வந்து ஒரு ரொம்பவே ஒரு மெமரபிளான சாங். அது எனக்கு பர்சனலி இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப மெமரபிள் சாங். நான் காலேஜில் அத்தனை தடவை பாடியிருக்கேன் இந்த பாட்டை. அதனால இந்த பாட்டு கேட்டாலே எனக்கு அப்படியே அந்த நாள் ஞாபகம் வந்துடும் எனக்கு மனசுல. அந்த மாதிரியான ஒரு பாடல், அழகான பாடல். 100 points for you. Next question is for அண்ணன். உங்களுடைய கேள்வி. KJY P. Susila 100. உங்களுக்கான வரிகள் இதோ. இளமை வயலில் அமுத மழை விழ. இளமை வயலில் அமுத மழை விழ. ஈரமான ரோஜாவே இல்ல, மெட்டு மாறுது. இளமை அமுதை வளைவில பாட வந்ததோர் கானம், பாவை கண்ணில் ஓர் நாணம். எஸ், அதுதான் அந்த பாடல். அதான் அந்த பாட்டு இளமை காலங்கள் படத்துல வந்த பாடல். ராஜசாரி இசையில யேசுதாஸ் சுஷீலம்மா பாடிய வரிகள். 1983 வந்த படம். 100 points there for you. And the last question goes to Lakshmi. Lakshmi, உங்களுக்கான கேள்வி is a KJY solo is a word cloud. So உங்களுக்கான cloud coming up and this is your cloud. பூவே செம்பு அதானே. நான் பாட்டு டப்புன்னு பூங்காவனம் பார்த்துட்டு. பூவே செம்பூவே உன் வாசல் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். சரியான பாடல். ப்ராபப்ளி ஆர்கியூபிளி the greatest hit of Yestas and Ilayaraja combination சொல்லலாம். I mean, I am sure there are other contenders for this post, but this song is there, right there at the top. Wonderful song. சொல்ல துடிக்குது மனசு படத்துல வந்த பாடல். வாலி அவர்களுடைய வரிகள்ல. இந்த பாட்டுக்கு வந்து யாரோலாம் நடிச்சிருக்கலாம். ஆனா இது போய் ராதா ரவிக்கு இப்படி ஒரு பாடு அமையும்னு யாராவது நினைச்சாங்களா? அவருக்கு அவருடைய கரியர்ல இப்படி ஒரு மெமரபிள் சாங் அவருக்கு அமைச்சது ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு வில்லன் நடிகருக்கு. ஸோ பட் லவ்லி சாங், வண்டர்ஃபுல். அழகா நீங்க சொல்லிட்டீங்க லக்ஷ்மி. 100 points there for you. And so that's the end, and we have Gomathi at 1600A and this is our winner, big winner today. Kannan at 800 and Lakshmi with 1200. எல்லாருமே ரொம்ப அருமையா விளையாடுவீங்க. Thank you. Very tough competition. Very interesting quiz. Questions எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. So that was a very, very interesting episode and lots of so familiar, such beautiful songs and some rare songs also இன்னைக்கு recall பண்ணோம். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடலை சந்திக்கிறேன். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.